சொல்லுங்கய்யா. கதை சொன்னாரு, கதை விடல இல்லாது. ஆமா, நான் சில சமயங்கள கதை சொல்லுவேன், கதை விடுவேன். ரெண்டுமே சரி. கொஞ்சம் கதை விட்டாதான் நீங்களும் சந்தோஷமா உட்காந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு கதை சொல்ல போறேன். அது கதை சொல்றேன்னா விடுறேன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. ஒரு ஊர்ல ஒரு சமயம் என்ன மாதிரி ஒரு பாட்டுக்காரர் இருந்தார். என்ன மாதிரி ஒரு பாட்டுக்காரர். அவரு ஒரு நாள் ஒரு காட்டுப்பாதை வழியா தனியா நடந்து போனார். அலெக்ஸ் தானே உங்க பேரு? அவர் நல்லா கவனிக்கிறார். அவரு காட்டுப்பாதை வழியா தனியா நடந்து போனார். பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். நீ சொல்லு, காட்டுக்குள்ள என்ன மிருகங்கள்லாம் இருக்கும்? பூனை. இங்க பாருங்க, ஆரம்பமே நல்லா தான். ஓ, காட்டு பூனையா? சரி சரி. நீ சொல்லுடா, நீ சொல்ற. காட்டுக்குள்ள என்ன மிருகம்? சிங்கம் இருக்கும். அப்படிதான், சிங்கம் இருக்கும். நீங்க சொல்லுங்க. புலி இருக்கும். அங்க இருக்கும். ஒரு குட்டிமா சொல்றா, புலி இருக்கும். யானை இருக்கும். அழகுடா. வெரி குட். அவ தனியா நடந்து போறாரு. அப்போ ஒரு சிங்கம் வந்து அவரை மறிச்சு முன்னாடி நின்று சொல்லிச்சு, நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், உன்னை அடிச்சு திங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நல்ல சிங்கம் போல தெரிகிறது. அப்போ சொன்னாரு, இன்னைக்கு என்ன உனக்கு ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு மானு கிடைக்கலையா? இல்லை ஒன்றுமே கிடைக்கல, நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், உன்னை அடிச்சு திங்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிங்கம். அப்போ அவர் சொன்னாரு, என்னை அடிச்சு தின்னுறாத, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு பாட்டு பாடுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். நான் கூட சொல்லியிருக்கேன்ல இல்லையா, ஏர்போர்ட் பகுதியில் இருக்கிற சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு பாட்டு பாட போறேன், என்னை அடிச்சு தின்னுறாத அப்படின்னு சொல்றது மாதிரி நான் பாட்டு பாட போறேன், என்னை அடிச்சு தின்னுறாத அப்படின்னாரு. உடனே அந்த சிங்கிங் அடிச்சு, நீ என்ன பெரிய பாடனா அப்படின்னு. அப்ப அதுக்கு சொன்னாரு, இப்படியா தவிக்கணும்ல, என் பாட்டு திறமை உனக்கு தெரியாது அப்படின்னாரு. என்ன உன்னுடைய பாட்டு திறமைன்னு? நான் பாடினேன்னா மக்கள் எல்லாம் மயங்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்ப அந்த சிங்கிங் சொல்லிச்சு, அப்ப நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம். இப்பவே நீ இங்க போய் 2 பாட்டு 3 பாட்டு பாடி என்ன மயக்கிடு. நான் மயங்கிட்டேன்னா சொல்லுங்க, நீ போயிடலாம். மாங்கலைனா இப்படியே தின்றுவேன். ஆமா அப்படி இவர் உசுருக்கு ஆசைப்பட்டு இப்ப நான் பாடினேன்ல, அது மாதிரி 2 பாட்டு பாடினார். 2 பாட்டு தான். 2 பாட்டு பாடின உடனே இந்த சிங்கம் மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். அடடா, சிங்கத்தை மாறுற அளவுக்கு நான் பாடிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடினார். ஓடி திரும்பி பார்த்தார், சிங்கம் எந்திரிச்சிருச்சா எந்திரிக்கலையான்னு. அப்பவும் சிங்கம் படுத்த கிடந்துச்சுங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த அளவுக்கு நம்ம பவருக்கு, நம்ம பாட்டு பவர் இருந்திருக்கேன். ஓடி மறைஞ்சிட்டார். ஓடி மறைஞ்ச உடனே அந்த சிங்கம் லேசா தலையை தூக்கி பார்த்துச்சான், போயிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆள் போயிட்டாரு, இனிமே வரமாட்டாருன்றது முடிவு பண்ணிக்கிட்டு அந்த சிங்கம் எந்திரிச்சு தனக்கு தானே சொல்லிச்சான், நல்ல வேலை 2 பாட்டோட மயங்கின மாதிரி நடிச்சு நம்ம கீழே விழுந்தோம், இல்லாட்டி அந்த பாடிய நம்மள ரொம்ப தெளிவான. நான் இப்பவும் பாட்டு பாட போறேன், 1.5 மணி நேரம் பாட்டு பாட போறேன். என்ன நடக்குமா எனக்கு தெரியாது. நாளை காலையிலையும் பாட்டு பாட போறேன். அதனால கவனமா இருந்துக்கிறீங்க. அப்புறமா இன்னைக்கு நற்செய்தி நூல்கள்ல இருந்து நான் நிறைய கதை சொல்றேன். பாட்டுக்காரர் கதை இன்னைக்கு நிறைய சொல்றேன். அப்போ நற்செய்தி நூல்கள்ல இருந்து ஒரு சம்பவத்தை, இயேசுநாதருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை கதையா சொல்றோம். சரியா? நம்ம படிச்ச சம்பவம் தான். ஆனா அதை விட்டுவிட்டா எடுத்து அதுக்கு ஒரு பாட்டு எழுதி, அதுக்கு ஒரு கவிதை எழுதி, அதுக்கு ஒரு ராகம் போட்டு, அதுல இருந்து வர்ற செய்தியை நம்ம பார்க்க போறோம். 1.5 மணி நேரம் நான் பாட்டு பாடுறேன். திரும்ப 1.5 மணி நேரம் சொல்லிட்டே இருக்கீங்க. எப்ப அந்த 1.5 மணி நேரம் தொடங்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அதனால ஐயா எனக்கு 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ரைட், போலாமா? இப்போ அந்த செய்தி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல். அந்த செய்தி எங்க இருக்குன்னு சிந்து பைரவி ராகத்துல, நான் சிந்து பைரவி நான் வந்து 3 வகையான ராகம் பாடுவேன். ஒண்ணு வந்து கர்நாடக இசை, 2வது மெல்லிசை, 3வது கிராமிய இசை. நான் எப்பொழுதும் கிராமிய இசை பாடுறேனோ அப்பெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், கரங்களை தட்டி தாளம் போடலாம். கர்நாடக இசை, மெல்லிசை, கிராமிய இசை. நான் கர்நாடக இசைன்னு இப்ப நான் சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. கவச்சு வாங்கி தண்ணி விட மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க நமக்கு ஒரு தண்ணிக்காக. அதனால கர்நாடக இசை என்பதற்கு பதிலாக என்ன இசை தெரியுமா?
யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? தமிழ் இசை. சொல்லுங்க. தமிழ் இசை இல்லைங்க, தமிழ் இசை. நீங்க பாட்டுக்கு அந்தமா நினைச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஐயா குமரி அண்ணாண்டர் எனக்கு ரொம்ப பிடித்தமான நல்ல ஆசிரியர், பேராசிரியர். அதனால தமிழ் இசை பாடுவோம், மெல்லிசை பாடுவோம், இது நாட்டுப்புற இசை பாடுவோம். அடுத்த பாடல் சிந்து பைரவி என்ற ராகத்திலே சி மைனர். நான் நல்ல செய்தி சொல்ல போறோம், நாங்க நல்ல செய்தி சொல்ல போறோம். எத்தனையோ காரியங்கள் இயேசுநாதர் செய்தாலும், எத்தனையோ செயல்களையே இயேசுநாதர் செய்தாலும், அத்தனையும் அனைவருமே கூறவில்லையே, அவர்கள் கூறவில்லையே. ஆனால் ஒரு சிலதை நால்வரும் சொல்வார், ஆனால் ஒரு சிலதை நால்வரும் சொல்வார். நான்கு பேர்களுமே இணைந்து சொல்கின்ற நல்ல செய்தி சொல்ல போறேன். ஆமா ஆமா, மத்தேயு 26வது அதிகாரம், மார்க்கு 14வது அதிகாரம், லூக்கா 7வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம், 4 சுவிசேஷத்துல இந்த செய்தி வருது. என்ன செய்திங்கிறது நம்ம போக தெரிஞ்சுக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. மத்தேயு 26, மார்க்கு 14, லூக்கா 7, யோவான் 12. எழுதுறவங்க எழுதிக்கிறீங்க. ஆமா, பேப்பர் பென்சில் கொண்டு வந்து, ஒருவேளை டைரி வச்சு எழுதுறவங்க இருக்கீங்கன்னு சொன்னா எழுதி வைக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி எல்லா சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் சிறப்பானதாகும். இதனுடைய முக்கியத்துவம். அதனாலே நண்பர்களே, எல்லா சுவிசேஷங்களும் இருக்கிற அந்த செய்தி. ஆனால் மார்க்கு சுவிசேஷம் ஒருவேளை 14வது அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்வீர்களானால் நலமாயிருக்கும். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, போலாம். அடுத்த பாட்டுக்கு போறோம். அடுத்த பாட்டு கடற்கரை ஓடிக்கிட்டே இருக்கும். சரிதானா? மாண்டி என்ற ஒரு ராகம் சங்கராபரணத்தினுடைய கிளை ராகம். மாண்டி என்ற ஒரு ராகம் சங்கராபரணத்தினுடைய கிளை ராகம். அன்பராம் இயேசுவும் அருமை சீடரும் அன்றொரு நாளினிலே, அன்பராம் இயேசுவும் அருமை சீடரும் அன்றொரு நாளினிலே, ஒருவர் உலகில் இருந்த வெத்தனி ஊரினுக்குள் உரிமுடனே நண்பராம் சீமோனின் இல்லத்திலே பாவியின் நண்பராம் ஏசையரும் அன்று இன்பமுடன் இரவு உறவினை உண்டிட இசைந்தே அமர்ந்திருந்தார். அன்பராம் இயேசு நண்பர்களே, ஆண்டவராக இயேசு விருந்துக்கு போகிறார். அவ்வளவுதான், பாயிண்ட் அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும் வீடு யாருடைய வீடு? சீமோனுடைய வீடு. ராத்திரி சாப்பாடு. அதுவும் இன்னைக்கு நீங்க எல்லாம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போய் சாப்பிடுவீங்க, நானும் சாப்பிடுறேன். ஐயா சாப்பாடு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஆமாவா இல்லையா ஐயா? அவர் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா, பேருடைய ஐயா கட்டாயம் சாப்பாடு கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியுமா? வேறுடைய சொல்லிடுவா வேணாமா? நீ மத்தியான சாப்பாடு நான் சாப்பிடல, அவரு வாங்கி கொடுப்பாருன்னு நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட கார்ல வந்துட்டே இருக்கேன். எங்கேயாவது ஹோட்டல்ல டிபார்ட் ஆகலாம்னு நானும் பாக்குறேன்.
அவர் நேரம் கொண்டது ராத்திரில விட்டுட்டாரு. ஆமா, அவர் நினைச்சிட்டாரு சாப்பிட்டு தான் இருக்காரு. 11 மணிக்கு வீட்டை விட்டு போறேன் நானு. 12 மணிக்கு ட்ரெயின், 2:45 தான் வந்துச்சு. அதனால 2 பிஸ்கட்டோட இன்னைக்கு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. வந்த உடனே ஐயா இது வாங்கி கொடுத்துட்டாங்க. அது பேர் என்ன சொல்லிங்க? பக்கோடா. அது பாருங்க. அதனால 2 பிஸ்கட்டு ஒரு 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 பக்கோடா பொட்டலாம். அதோட ஆண்டவருடைய வாக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படக்கூடாது. சரியா வந்து ரைட் போலமா. அதனால ராத்திரி சாப்பாட்டுக்காக ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ இது நடக்குது. ஒரே ஒரு கருத்து, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கருத்து சொல்றேன். என்ன கருத்து தெரியுமா? ஆண்டவர் இயேசு விருந்துகளுக்கு போனார், நல்லா சாப்பிட்டார். நல்லா சாப்பிட்டார். ஒரு இடத்துல ஆண்டவரே சொல்லுவாரு, யோவான் ஸ்நானகனும் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான் இல்லையா, அவனை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னீர்கள், மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிற போஜன பானம், பானத்தை விட்டாதீங்க. அவரே சொல்றாரு, போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், மதுவானை பிரியன் என்றும் போஜன பிரியன் என்றும் சொன்னீர்கள். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பட்டம். ஜிம்மையா நல்லா சாப்பிடணும். அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நண்பர்களே, ஆண்டவர் இயேசு நன்றாக சாப்பிட்டார், நன்றாக சோசியலைசேஷன் பண்ணினார். சோசியலைசேஷன் தமிழ் இல்லையா? சமூக கூட்டங்களிலே கலந்து கொண்டார், சமூக உறவுகளை அவர் தேடினார். திருமணத்துக்கு போனார், போனாரா போலையா? திருமணத்துக்கு போனார், அப்புறம் விருந்துக்கு போனார், விழாக்களுக்கு போனார். சொல்லுங்க, சாவுக்கும் போனார். ரொம்ப நன்றி ஐயா, அதுவும் உண்மைதான் ஐயா, நன்றி ஐயா. அங்க ஒரு நல்ல ஒரே ஒரு குரலாக வெறும் விழாவுக்கு மட்டும் போகவில்லை, அவர் சாவுக்கும் போனார், விழாவுக்கும் போனார், நன்றாக சாப்பிட்டார். அவரு சில ஆளுங்க நம்ம ஆளுங்க செய்யறாங்களே, கைலாயமா என்னது என்ன மலை, இமயமலையில போய் நான் வந்து ஜெபம் பண்ண போறேன்னு கொஞ்சம் பேர் போறாங்கல்ல. ஒரு நடிகர் கூட அடிக்கடி இமயமலைக்கு போவார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை நம்முடைய ஆண்டவர். மக்களோடு வாழ்ந்தவர் மகனே, மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர். சிரிக்கிறவர்களோடு சிரிப்பார், அழுகிறவர்களோடு அழுவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் நம்முடைய போதகர். அது ரொம்ப நல்லது அலெக்ஸ். சிரிக்கிறவர்களோடு சிரிக்க வேண்டும், அழுகிறவர்களோடு அழ வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற நல்ல ஆண்டவர், எல்லாரோடும் பழகுகிற நல்ல ஆண்டவர். ஆகினாலே அடுத்த பாடல், ஆண்டவர் இயேசுவின் பார்வையில. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில ஆண்டவர் இயேசு ஒரு பெண்ணுடைய பணிவிடையை ஏற்றுக்கொள்ள போகிறார். தெரியுங்களா உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி? ஒரு பெண்ணை பாராட்டி, ஒரு பெண்ணை வாழ்த்தி பேச போகிறார். ஆகினாலே அடுத்த பாடல் ஒரு பெண்ணின் பணிவிடையை அவர் ஏற்றுக்கொள்கிறபடினாலே அடுத்த பாடல் சிந்து பைரவி ராகத்திலே எஃப் மைனர். இது சிந்து பைரவி ராகம் வந்து ஒரு கிராமிய ராகம். அது பாடும்போது நீங்க கைதாளம் போடலாம். ஆண்டவர் இயேசுவின் பார்வை இல்லை, இந்த ஆண் பெண் வேற்றுமை ஏதும் இல்லை. தன்னநாதி நந்தனானே தன்னநாதி நந்தனானே. ஆண்டவர் இயேசுவின் பார்வை இல்லை, இந்த ஆண் பெண் வேற்றுமை ஏதும் இல்லை. ஆண்டவன் உயர்ந்தவர் யாரும் இல்லை, வெறும் பாவி கூயன் என்ற பேதம் இல்லை. பேசுவாரு அவராய காதரையும் நேசிப்பாரு. அறிஞர்களோடையும் பேசுவாரு அவராய காதரையும் நேசிப்பாரு. விருந்துமையாரோடு அருந்துவாரு, வியாதிக்காரரையும் நெருங்குவாரு. ஆண்டவர் இயேசுவின் பார்வையிலே இது ஆண் பெண் வேற்றுமை ஏதும் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. அதனாலே ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையிலே ஆண் என்று பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வசனத்தை ஆண்டவர் வாழ்ந்து காண்பித்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாக அன்பான நண்பர்களே ஒரு பெரிய இன்க்ளூசிவ் டீச்சராக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற டீச்சராக ஒரு பெண்ணின் பணிவிடையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த பாடல் போயிருமா?
அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு 3-4 பாட்டு பாடணும்னா ஒரு சின்ன கதை சொல்லுறேன். ஒரு ஊர்ல இப்படிதான் ஒரு பாட்டுக்காரரு இருந்தாராம். அவர் பாட்டுக்காரங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் பெருமை பிடிச்சவங்களா இருப்பாங்க. அது எங்களுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். கென்னடி ஐயாவுக்கு, அலெக்ஸுக்கு, ஞானவரத்துக்கு, இவரும் நல்ல பாட்டுக்காரர் தான், சரிதானா? அதனால அந்த பாட்டுக்காரரு ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாராம். அவருடைய நண்பர் அவர் வீட்டுக்கு போனாராம். அப்ப அந்த பாட்டுக்காரர் சொன்னாரா, என் பாட்டு திறமை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாராம். அந்த நண்பர் சொன்னாரு, தெரியாது சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்லும்போது தெரியாது சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அப்போ அந்த நண்பர் அந்த பாட்டுக்காரர் சொன்னாராம், நான் பூபாடம் பாடினால் காலை விடிந்து விடும் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலை பாடுறாங்க என்ன? பூபாடம். ஐயா கொஞ்சம் பூபாடம் போடுங்கய்யா. கடவுளை கூறி நன்று காலதாமதம் நன்று என் மனமே. சரி, நான் நண்பர். உடனே இவர் விட மாட்டேங்கிறார். சரின்னு சொன்ன ஆள் இருந்தால் விடமாட்டேன். நான் வசந்தா பாடினால் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? என்ன வந்து விடும்? என்னங்க? மாலை வந்து விடும். யார் வசந்தா இருக்கீங்களா? இங்க பாருங்க, இயேசுவே ரட்சிக்கலாமா இருக்காங்க. நீங்கள் மாலையில் பாடும் ராகத்தின் பெயர் வச்சிருக்கீங்கம்மா. அழகு அழகு அழகு. ஆகா ஆகா. அங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. மலையில் பாடும் ராகம் வசந்தா. ஐயா வசந்தா இருக்கையா? வசந்தா. அவர் அப்படிதான் போட போறாரு. வசந்தா. நான் வசந்தா பாடினால் என்ன விடிந்து விடும்? மாலை வந்து விடும் அப்படின்னா. சரி, நான் நம்பர். உடனே விட மாட்டேங்கிறாரு. நிறைய சொல்லிட்டே போறான், நான் குறைச்சிடுறேன். சொன்னாரு பாட்டுக்காரர் சொன்னாரு, நான் அமிர்த வர்ஷினி பாடினால் யார் சொல்றா? மழை வந்து விடும். வசந்தாவே சொல்றாங்க. நான் அமிர்த வர்ஷினி. ஐயா அமிர்த வர்ஷினி கொடுங்க. இவரை பேசாம ஊர்லாம் கூட்டி கொண்டு போய் வாசிக்க விட்டுலாம் போல தெரியுது. மழவர் வச்சிருவாருல்ல. ஆமா, நான் அமிர்த வர்ஷினி பாடினா மழை வந்து விடும் அப்படின்னாரு. சரி, நான் நண்பர். அவர் சரின்னு சொல்ற. திரும்ப சொல்றாரு, நான் புன்னக வராளி பாடினால் என்ன வரும்? சபையா சொல்லுங்க. பாம்பு வரும். ரொம்ப நல்ல அழகு. ஐயா புன்னக வராளி பாடுங்கய்யா. பத்திரம் 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 போகுது. கீழே பாருங்க, கீழே பாருங்க. நான் புன்னகவராளி பாடினால் மழை வரும். இவருக்கு நம்ம நண்பருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அதோட பாடிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 ராகம் சொல்றேன், அதோட பாடிக்கணும். அப்பதான் அவர் சொன்னாரா, அந்த நண்பர் சொன்னாரா, சரி சரி இருக்கட்டும் பெரியவரை, நேற்று நீங்க கச்சேரியில பாடிக்கிட்டு இருக்கும்போது 4 பக்கம் இருந்து சரு சருன்னு 4 கல்லு வந்துச்சே உங்களை நோக்கி. அப்ப என்ன ராகம் பாடுவீங்க? நான் இதை சொல்றேன். இவர் மாதிரி என்னுடைய தம்பி ஒருத்தர் சொன்னார், கல்யாணி பாடி இருப்பாரு அப்படின்னாரு. கல்லு வந்தா கல்யாணி. போலமா போலமா. ரைட், இப்ப நிகழ்ச்சிக்கு போறோம். அடுத்த பாடல் மோகனம் என்ற ராகத்திலே யாரோ ஒரு அம்மா வர்றாங்க. அவங்களுக்காக நான் எழுதின பாடல். அவங்களுக்காக நான் எழுதின அருமையான ராகம் மோகனம். சொல்லுங்க, மோகனம் என்ற ராகம். யார் மோகனா இருக்கீங்களா? இல்ல. ரைட். பெண்ணொருவர் அங்கு வந்தார், பெண்ணொருவர் அங்கு வந்தார், தன் பிறப்பின் பலனை அடைந்திடவே அங்கு பெண்ணொருவர் அங்கு வந்தார், வந்தார், வந்தார்.
தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய வாழ்வில் தாழ்வுடன் வாழ்ந்திட்டவர் தன்னிகரில்லாம் தலைவர் நாம் இயேசுவண்டை பெண்ணொருவர் அங்கு வந்தார் அந்த பெண்ணை பற்றி மார்க்கு சுவிசேஷத்திலே ஒரு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கும், மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு பெண் என்று தான் சொல்லப்பட்டிருக்கும், யோவான் நற்செய்தி நூலிலே அவர் மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கும் 12வது அதிகாரத்திலே. ஆனாலோ லூக்காவிலே மட்டும் அந்த பெண்ணுக்கு வேறொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். யார் சொல்லுவார்? பாவியான பெண் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேங்க்யூ அம்மா. லூக்கா 7வது அதிகாரத்திலே அந்த பெண்ணுக்கு பெயர் பாவியான பெண்ணு. அது வேற நிகழ்ச்சி இல்ல, ஒரே நிகழ்ச்சி தான். ஐயா போதரை அவரோட ஒத்துக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு புதிய ஏற்பாட்டு மாணவனாக நாளையும் ஒன்னாவே நான் பார்க்கிறேன். மத்தேயு 26லே ஒரு பெண், மார்க்கு 14லே ஒரு பெண், யோவான் 12லே மரியா, லூக்கா 7வது அதிகாரத்திலே ஒரு பாவியான பெண். அந்த பாவியான பெண் என்ற அந்த நிகழ்ச்சியிலே கொஞ்சம் கூடுதலாக இன்னைக்கு நான் கவனம் செலுத்த போகிறேன். நண்பர்களே, முதலாவதாக அவர் ஒரு பெண். இப்படி வரக்கூடாது, முக்கியமான இடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு காலம் நம்ம நாட்டிலேயும் ஒரு காலத்தில் அப்படிதான் வச்சிருந்தான். அதுக்கு பேர் மனு தர்ம சாஸ்திரம். நான் துணிச்சலோடு சொல்லுகிறேன், பெண்கள் உரிமை மறுக்கப்பட்ட காலம் ஒரு காலம் அது. இன்னைக்கு மனு தர்ம சாஸ்திரத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் மனு என்ற அந்த நூலை நீங்கள் வாசித்து பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், பெண்களுக்கு சம உரிமை கிடையாது என்று அந்த நூலிலே 1000 முறை எழுதப்பட்டிருக்கின்றது. 1000 முறை எழுதப்பட்டிருக்கின்றது. யாரும் மறுக்க முடியாது. ஆகினாலே இங்கே ஒரு பெண் ஆண்கள் நிறைந்திருக்கிற ஒரு இடத்திலே வருகிறார். இங்கே ஒரு ஃபெமினிசம், அது பேர் தான் என்னது? ஃபெமினிசம், பெண்ணிய விடுதலை இங்கே நடைபெறுகிறது. அதை நான் சொல்ல போகிறேன். அது இரண்டாவது, அவர் பாவி என்று சொல்லப்பட்ட பெண்ணு, சாதாரண பொண்ணு இல்ல. பாவினா பாவம் செய்தபடினாலே பாவி அல்ல பெரியவர்களே, பாவிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரிடமிருந்து வருகின்ற ஒரு பெண். ஒரு கூட்டத்தை இந்த யூதர்கள், யூத மதவெறியர்கள் எங்கிருந்தாலும் நாம் எதிர்ப்போம். அதுதான் நம்முடைய நிலை. இதை மனதிலே நீங்கள் கொள்ளுங்கள். நாம் ஏதோ நம்முடைய நாட்டிலே இருக்கிற மனு தர்ம சாஸ்திரத்தை மட்டும் பேசுகிறோம் என்று நினைக்காதீர்கள். பழைய ஏற்பாட்டிலே பெண்களுக்கு மரியாதை கிடையாது. அது மாத்திரமல்ல, யூதர் அல்லாதவருக்கு மரியாதை கிடையாது. யூதர் அல்லாதவருக்கு மரியாதை கிடையாது. அதனாலே இங்கே பாவிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் யாருன்னா சாதாரணமாக ஓரங்களிலே வாழ்கிறவர்கள், ஒதுக்குப்புறங்களிலே வாழ்கிறவர்கள். அவங்களுக்கு பேர் என்ன? பாவிகள். சொல்லுங்க, யார் இங்க கன்னியாகுமரியில இருந்து வர்றா? கன்னியாகுமரியில இருந்து வர்றவங்க கை தூங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, புத்தூர் இல்லையா? அம்மா ரொம்ப நன்றி, சந்தோஷமா தூக்குமா. நம்ம ஊர்ல அந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமாமா? ஞாபகம் இருக்கா? பாவங்கள், பாவங்கள், பாவம். நம்ம சொல்றோம்ல, பாவம் செய்யக்கூடியனால ஒரு பாவமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கருணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள், இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள், சாதாரணப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள்னு அர்த்தம். ஆகினாலே இங்கே ஃபெமினிசம் இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தலித்திசமும் இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே ஓரங்கட்டப்பட்ட மக்களை பற்றிய ஒரு அக்கறையும் இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறது என்பதை நான் சுட்டி காண்பித்துள்ளது. அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அடுத்த பாடலுக்கு போயிடுவா. அடுத்த பாடல் பாடிட்டு அப்புறம் ஒரு கதைக்கு போவோம். சரிதானா? கதை சொல்லிடுவா, பாட்டு பாடுவா, பாட்டு பாடிடுவோம். ஆமா, நமக்கு நேரம் இல்லை. ரைட், ஒரு 2 பாட்டு 3 பாட்டுக்கு பிறகு ஒரு கதை சொல்லுவோம். ரைட், அந்த அம்மா சும்மா வந்தாங்களா? அந்த அம்மா சும்மா வந்தாங்களா? சொல்லுமா, என்ன கொண்டு வந்தாங்க? அதுக்கு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பாட்டு எழுதுற வாரத்துக்காக கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி.
ஞானவரம் இருக்கட்டா, அது எங்க அப்பா என்கிட்ட ஏன் அப்படி பேர் வச்சாரோ எனக்கு தெரியல. அவர் சொன்னதுனால நான் ஒரு கதை சொல்லிடுறேன். எங்க அப்பா வச்ச பேருக்காக ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு நாள் எங்க அப்பா ஒரு ஏழை உபதேசியார். யாரு? ஏழை உபதேசியார். 6 நாள் கூலி வேலை செய்வாரு. 7ஆம் நாள் நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு 7 ஊர்களுக்கு உபதேசியார போவார். ஒரு நாள் எங்க அப்பா கீழே உட்காந்துருந்தாங்க, நான் திண்ணையில உட்காந்துருந்தேன். எங்க வீடு ஒரு ஓலை வேய்ந்த ஒரு வீடு தான், குடிசை வீடு. அப்போ எங்க அப்பாட்ட நான் கேட்டேன், அப்பா ஏப்பா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானம்னு பேர் வச்சிங்க அப்படின்னு. எங்க அக்கா பேரு ஞான முத்தாவரணம், எங்க அண்ணன் பேரு ஞான முத்து, என் பேரு ஞானவரம், என் தங்கச்சி பேரு ஞான புஷ்பம், இப்படி எல்லாருக்கும் ஞானம்னு பேர் வச்சிங்களே ஏப்பான்னு கேட்டேன். எனக்கு 12 வயசு. அப்ப பைபிள் எடுத்துப்பாடா அப்படின்னாரு. நான் வீட்டுக்குள்ள ஓடி போய் எங்க வீட்டுல ஒரு பழைய பைபிள் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்தேன். வாசிடா அப்படின்னாரு. எந்தெந்த வாசிக்க சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:7. சொல்லுங்க. நீதிமொழிகள் 1:7. என்ன வசனம்? என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அழுதுட்டார். ஒரு மாதிரி தளதளத்த குரல்ல, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் தான் இப்படி பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னார். நாங்க அதை நிறைவு செய்யணுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட தகப்பனுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட தகப்பன்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலே தாய்மாரே தந்தைமாரே நீங்கள் வளர்க்க வேண்டும். போலமா? ஆகினாலே அடுத்த பாடல் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு அருமையான பாட்டு எழுதிருக்கேன். ஒரு டி மைனர் ஐயா, டி மைனர். நறுமணம் கமழும் விலையுள்ள தைலத்தை நம்பியவள் கொண்டார். எருசலேம் நகரில் இயேசுவின் அடக்கத்தின் எத்தனமாய் கொண்டார். நறுமணம் கமழும் விலையுள்ள தைலத்தை நங்கை அவர் கொண்டார். அன்பினை விளக்க அடையாளமாய் கொணர்ந்தார். கவலைகள் போகி கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் அவரே என கண்டார். கருமணம் கமழும் நிலையுள்ள தைலத்தை நங்கை அவர் கொணர்ந்தார். நண்பர்களே, வெறுமையாக வரவில்லை, அங்கே ஒரு காணிக்கையாக கொண்டு வருகிறார் இல்லையா? ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், இந்த நேரத்தில் ஹார்வெஸ்ட் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். அவர் ஒண்ணுமே சொல்லல, அண்ணே நீங்க காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கன்னு. அல்லது சில இடங்கள்ல சொல்லுவாங்க, நாங்க 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. தம்பி அண்ணே 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கணும், இந்த 10 லட்சம் ரூபாய் வரணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுங்க நம்முடைய பிள்ளைகள். நான் ஒப்போது ரொம்ப நல்லது, அப்படியெல்லாம் ஒன்றும் நாங்க வைக்கல. அப்படியே அவர் பேசவே இல்லை. நான் வேறுமணி ஐயா தான் நான் கேட்டேன், ஐயா எதுவும் பட்ஜெட் வச்சிருக்கீங்களா ஐயா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐயா, கடவுளுடைய பிள்ளைகள் எவ்வளவு கொடுத்தாலும் அது கடவுளுக்கு பிரியமானது என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள உங்களுடைய செக்ரட்டரி ஐயா. ஆகையினாலே நண்பர்களே, நாளைய தினம் இந்த அம்மா எப்படி தன்னால் இயன்றதை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே படைத்தார்களோ அது போலவே உங்களால் இயன்றதையெல்லாம் நீங்கள் படைக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நாளைய தினம் வெற்றிகரமான தினமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மிகுந்த முயற்சி எடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நீங்கள் கோயில் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமானது. சீக்கிரமாக நீங்கள் கோயிலை நிறைவு செய்து முடிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கட்டாயமாக மதுரையிலே இன்னொரு திருச்சபையை ஐயா அவர்களிடத்துல, ஐயாவா அம்மாவா யாரிடத்துல சொன்னேன், உங்களிடத்துல தான் சொன்னேன்னா டிவைன் பேஷன்ஸ். ஆமா, அம்மா இடத்துல டிவைன் பேஷன்ஸ். அம்மா உங்க பேர் என்னம்மா?
ரொம்ப நன்றி. அவர்கள் என்னை வந்தவுடனே வந்து பார்த்து வரவேற்றார்கள். எனக்கும் ஐயா இபிஎஃபின் ஐயாவுக்கும் மிகவும் நெருக்கமானவர்கள். நான் டிவைன் சர்ச்சில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தருகிறேன். வாங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டிவைன் சர்ச் போகிற இங்கிலீஷ் சர்ச்சு. அங்கே நல்ல கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த போதகரிடத்திலே சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி தருகிறேன். அவர்களிடமிருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல தொகை கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆகினாலே நாளை தினம் இந்த அம்மாள் எப்படி வெறுங்கையாய் வராமல் தன்னால் இயன்றதையெல்லாம் செய்தார்களோ அது போலவே நீங்களும் உங்களால் இயன்றதையெல்லாம் நாளைய தினத்திலே செய்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வாழ்த்துகின்றேன். ரைட், அடுத்த பாடல் போயிடுவோம். என்ன, கர்நாடக தேவகாந்தாரின்னு ஒரு ராகம் இருக்குங்க. இந்த ராகத்துக்கு பேர் என்ன? கர்நாடக தேவகாந்தாரி. எனக்கு பிடித்தமான ராகம் கல்யாணி. எனக்கு பிடித்தமான ராகம் என்ன? கல்யாணி. ஒரு தடவை நான் அப்படி சொன்னேன் எங்க வகுப்புல, இந்த பாட்டு வகுப்புல நான் சொன்னேன், நான் தம்பி எனக்கு கல்யாணியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இவரை மாதிரி ஒரு மாணவர் அண்ணே எந்த ஒரு கல்யாணினே அப்படின்னாரு. ரொம்ப அநியாயக்காரன்னு நினைச்சீங்க. இதுகளுக்கு நான் பட்ட பாடு எவ்வளவு தெரியுமா? அண்ணே அக்காட்ட நாங்க சொல்ல மாட்டோம், சும்மா சொல்லுங்கண்ணே. என்ன அநியாயமா இருக்கு பாருங்க. வீரமணி அழகா சிரிக்கிறார். அதனால இந்த அடுத்த கர்நாடக தேவகாந்தாரி ஐயா. சி மைனர். உடைத்தாரே ஊட்டினார் தைலம் தலையின் மேல். உடைத்தாரே 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 தூய பாதமதை தலைமயிரார். உடைத்தாரே உடைத்தாரே ஊட்டினார் தைலம் தலையின் மடைப்புக்குள் இருக்கும் நம் வாழ்வினை அர்ப்பணிப்போம் இறைவனின் திருமாதத்தில். படைப்பின் நாயகர் இயேசுதாவே பகிர்ந்தார் தம் உயிரை சிலுவையிலே. உடைத்தாரே உடைத்தாரே ஊட்டினார் தைலம் தலையின் மேல். லூக்கா 7வது அதிகாரத்திலே அவர் பாதத்தை துடைத்தார் என்று இருக்கும். அப்படிதானே இருக்கும்? தலைமையினாலே அவருடைய பாதத்தை துடைத்தார் என்று இருக்கும். ஆனால் மத்தேயுவிலே, மார்க்குவிலே, யோவானிலே அந்த தைலத்தை எங்கே ஊற்றுகிறார்? தலையின் மேல் ஊற்றுகிறார். இப்போ நீங்க உடனே கேட்க கூடாது, நீங்க புதிய ஏற்பாடு வாத்தியார் தானே, எது உண்மை அப்படியெல்லாம் கேட்க நேரம் இல்லை. அது பைபிள் ஸ்டடி நடத்துற நேரத்தில் பேசிக்குவோம். ஐயா பைபிள் ஸ்டடி எப்படி சொல்லுங்க, அதுக்கு நான் வர்றேன், அது அவங்களே நடத்துவாங்க, அதை பற்றி நீங்க பேசலாம். இந்த தலையின் மேல் ஊற்றினது 3 சுவிசேஷத்துல இருக்கு. மத்தேயு, மார்க்கு, யோவான்ல 3 சுவிசேஷத்துல இருக்கு தலையின் மேல் ஊற்றினது. இந்த தலையின் மேல் ஊற்றினதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல தலையின் மேல் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் 3 சாரா. நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. போதர் மாற்ற கேட்க மாட்டேன், சரிதானா? நீங்களே பதில் சொல்லுங்க. அப்படி சொல்லி போதர் மாற நான் காப்பாத்திடுவேன் சொல்லுங்க. ஆமா, என்ன தம்பி அப்படித்தானே? ஆமான்றத பாரு சொல்லுங்க வரலாம். பழைய ஏற்பாட்டுல 3 சாரா தலையின் மேல் இது எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். யாராரு? இல்ல பேர் கேட்கல, அவங்க செய்த வேலை சொல்லுங்க. ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், ராஜாக்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். இன்னும் ஒரு சாரா இருக்கிறாங்க, லேவியர் ஆசாரியர். யார் சொல்லுவா? இப்போ போதர் மட்டும் கேட்க போறேன். சொல்லுங்க போதர்மார்.
எலிஷாவை எலியா அபிஷேகம் பண்ணினார். தீர்க்கதரிசிகள் வந்துருச்சு, ரைட் வந்துருச்சு. அப்போ ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த ஏழை பெண்ணுக்கு, இந்த சாதாரணமான பெண்ணுக்கு, இந்த அவலை பெண்ணுக்கு, தள்ளப்பட்ட பெண்ணுக்கு இவர்தான் உண்மையான ஆசாரியர், இவர்தான் உண்மையான ராஜா, இவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி என்றது யாருக்கு தெரிஞ்சு போச்சு? இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரியல? பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கல்ல PhD படிச்சவங்க, பக்கத்துல டாக்டர் பிலாசபி படிச்சவங்க நின்றுட்டு இருந்தாங்க, பக்கத்துல பரிசேயர் நிக்கிறாங்க, சதுசேயர் நிக்கிறாங்க, வேதபாரகர் நிக்கிறாங்க, ஆசாரியர் நிக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் தெரியல. கவனம் கவனம் கவனம். யாரையும் சாதாரணமா நினைக்காதீங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும், நாங்க தான் ரொம்ப படிச்சவங்க. இந்த டாக்டர் கிட்ட அப்புறமேலுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன்னு சொல்றேன். சரியா? கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு யாரையும் என்ன செய்யக்கூடாது, குறைச்சு மதிப்பிடக்கூடாது. எங்க அம்மாவை நான் நினைச்சு பார்க்கிறேன். எங்க அப்பாவை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஏழை மாஸ்லாம் உதவியாரு. எங்க அம்மாவை நினைக்கிறேன். அவங்க பேர் ஏசடியா. சொல்லுங்க, ஏசடியால் மாஸ்லாமணி. என் அன்பானவர்களே, அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட தெரியாது. ஆனா அவங்களுடைய விசுவாசம், அவர்கள் ஆண்டவரை நேசித்த பாசம், பற்று, அவர்களிடத்தில் இருந்த வைராக்கியம், என்னை படிக்க வைக்க வேண்டும், என்னை வளர்க்க வேண்டும், என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் என்று சின்ன வயசுல இருந்தே என்னை படிக்கிறது. எங்க வீட்டுல நாங்க 9 பேர் மொத்தம். 9 பேர்ல பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்தவர் நான் ஒருவர் தான். 5வது வகுப்பு 3வது வகுப்புல எல்லாரும் நின்று போயிட்டாங்க. ஒரு சின்ன கிராமம். எங்க கிராமத்துல கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லுவேன். அன்பான நண்பர்களே, எங்க அம்மா படிக்காதவர்களா இருந்தாலும் அவர்கள் ஒரு விசுவாச வீராங்கனை என்று நான் சொல்வேன். ஒரு விசுவாச வீராங்கனை. இங்கே இந்த பெண், பாவி என்று கருதப்பட்ட பெண், ஒரு விசுவாச வீராங்கனையாக இவர் யார் என்று அறிந்து கொண்டார். சரி, அந்த அம்மா ஆண்டவரை காலில் தொட்டாங்க, தலையில தொட்டாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டு. புன்னக வராடி என்ன வர ராகம்? பாம்பு வர ராகம். கவனமா இருங்க. இப்ப நான் புன்னக வராடி பாட போறேன். பாடலாமா? F minor. பாவி எனப்பட்ட அந்த பெண்ணும் வாதம் துடைத்ததை கண்ட உணர்வு. பாவி எனப்பட்ட அந்த பெண்ணும் வாதம் துடைத்ததை கண்ட உணர்வு. தாவி குதித்தனர் வரி செய்யணும், தாவி குதித்தனர் வரி செய்யணும். தாங்க முடியா கோபத்தினார், தாங்க முடியா கோபத்தினார். உண்மையில் இவர் ஒரு தீர்க்கனானால் இந்த பெண்ணை பற்றியே அறிந்திருப்பார். மண்ணில் மாபாவி பெண்ணையும், மண்ணில் மாபாவி பெண்ணையும் மறுப்பு கூறாமல் தொடவிட்டாரே என்று தாவி குடித்தனர் பரி செய்யணும். தாங்க முடியா பரிதாசத்தா. பயங்கர கோபம். அது எப்படி முடியும்? இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியா இருந்தா சொல்லுங்க, தன்னை தொடுகிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பாரே. என்ன தொடுகிறவர்? பாவிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்து வருகிற ஒரு பெண். இவர் ஒரு குரு, சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு கூட நினைச்சிருக்காங்க. படுவாயிட்டு இருக்கு. இந்த தன்னை போல பெண்ணை நேசிக்கிறாங்க. நம்மளையும் கொஞ்சம் பேர் இருப்போம், தன்னை போல பெண்ணை நேசிக்கிறாங்க. நாம எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அடுத்தவங்க இருக்கான்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது. அது ஒரு விஷயம், அது ஒரு விஷயம்.
அது மாத்திரமல்ல அன்பான நண்பர்களே, மதவெறி அவருடைய கண்களை சொல்லுங்க மறைத்து விட்டது. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லுங்க. மதவெறி சொல்லுங்க அவருடைய கண்களை மறைத்து விட்டது. மதவெறி பிடித்து அலைவது நல்லதே. இந்தியாவிலே மதவெறி பிடித்து அலைகிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் மதவெறி பிடித்தவர்கள் அல்லவே? சொல்லுங்க, அல்ல. அடுத்தவர்களை மரியாதையோடு பார்க்க வேண்டும். இந்தியாவிலே யார் மதவெறி பிடித்தவர்களாக இந்த இந்திய நாட்டை மத துவேஷத்தோடு பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் ஒருவன். மூட பழக்க வழக்கம் அதே முக்கியமான ஒன்று. உடல் ஊனமுற்றவர்களாய் பிறப்பதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க. முன் ஜென்மத்திலே நீ செய்த பாவம். சொல்லியிருக்கான், நேற்று சொல்லியிருக்கான். தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? கண்டிக்க வேண்டும். அது ஒரு அரசு பள்ளியிலே. நீங்க நடந்த பள்ளிக்கூடத்துல வேணா வச்சுக்கிறீங்கப்பா. ஒரு அரசு பள்ளியிலே செய்யலாமா? செய்யக்கூடாது. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கே ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறார். பாவம், கண் பார்வை இல்லாத ஒரு ஆசிரியர். அவர் உடனே கேட்டுட்டார், தெரியுமா தெரியாதா, டிவி பாக்குறீங்களா பாக்கல, கம்மு உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, நம்முடைய கண்டிப்பை கட்டாயம், எதிர்ப்பை கட்டாயம் சொல்லியே தர வேண்டும். அவர் அங்க கேட்கிறார், அப்ப நான் கண் பார்வை இல்லாம இருக்கிறது காரணம் நான் முப்பது செய்த பாவமா அப்படின்னு சொன்னதுக்கு ஆமான்னு இருக்கான். சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கூடி போயிட்டான். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, பேரு தெரியும் தெரியும். நன்றி. அதுவும் மத வெறி அறிவு கண்களை என்ன செய்கிறது? மறைக்கிறது. நீங்கள் கடவுளை நம்புங்க, ஆனால் மதவெறி கொண்டவர்களாக இருக்காதீர்கள். புரியுதா? மதவெறி வேறே, கடவுள் நம்பிக்கை வேறே. நான் கடவுளை நம்புகிறவன், நான் மதவெறி கொண்டவன் அல்ல. எல்லா மதத்தையும் நான் சமமாக பார்க்கிறவன், எல்லாரையும் சமமாக நேசிக்கிறவன். அறிவு அடகு வைக்கப்படக்கூடாது. விசுவாசம் வேணும், அதே சமயத்தில் அறிவு அடகு வைக்கப்பட கூடாது. விசுவாசமும் அறிவும் என்ன செய்ய வேண்டும்? இணைந்து போக வேண்டும், இல்லையா? விசுவாசமும் அறிவும். ஒரு அருமையான பாடல் உண்டு. வேப்பமர உச்சியில் நின்று வேயுன்னு ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே எண்ணி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்புகிறாருமானே. இது எப்படி இருக்கு? ஆமா, நமக்கு தான். அதனால நீங்கள் கடவுளை நம்ப வேண்டும், அதே சமயத்திலே அறிவிலே நிச்சயமாக வளர வேண்டும். ஆமா, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு பெற்றவர்களுக்கு நீயே அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. என்ன அருமை! அதெல்லாம் படிக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கடவுளை நம்பும் மகளே, கடவுள் மேல் விசுவாசமாயிரு, நல்ல படி. சும்மா ஒரு பாட்டு போட்ட உடனே மதுரையில பிள்ளைகளாம் சேர்ந்து இது வேற என்ன சாமி ஆட்சிக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனம். நாடு எங்க போயிட்டு இருக்கு? அதெல்லாம் விடக்கூடாது. நீங்க அதை சொன்னா உடனே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கையை காட்டும், உனக்கு கீழே விழுகிறது. அதை சொல்லு என்னையா சொல்லணும்ல, அதையும் சொல்லணும்ல. அங்க மதுரையில சமூக மைதானத்துல பிள்ளைகள் ஆடினதை பற்றி மாத்திரம் நீங்க தப்புன்னு சொல்றீங்களே. இவர் அப்படி மிஞ்சின்னு வாரு, உடனே எல்லாரும் மஞ்சின்னு கீழே விடுவாங்க. என்ன விளையாட்டியா? என்ன பண்றீங்க? தப்பா ரைட்டா? தப்பு ரைட்டு. சாரி, நீங்க சொல்றது ரைட். நீங்க தப்புன்னு சொல்றது ரைட்டு. ரொம்ப நேரம் பேசிட்டேன். உடனே போயிடுவோம். ரைட். இப்போ அந்த அம்மா வந்து காலை தொடர்றாங்க, தலையில இது கையில் கொடுக்குறாங்க. பாட்டில் சீசன்லாம் ஐயா கொடுத்த நேரம் எனக்கு நிறைய இருக்கு, அதனால உங்களுக்கு ஆர்டர். ஒரு கதை சொல்லிடுவோம். ஐயா பத்திரையா பாட்டுக்காரர் கதை.
இல்லையா? ஒரு ஊர்ல இப்படிதான் ஒரு பாட்டுக்காரரு, அலெக்ஸ் உங்களுக்கு தான் இருக்காரு, இப்படிதான் ஒரு பாட்டுக்காரர் இருந்தாராம். அவர் ஒரு ஊருக்கு பாட போனார். அந்த ஊர்ல இருக்க பெரியவர் அவர் பையன் ஒரு 12 வயசு பையனை, ஒரு 15 வயசு பையனை கூட்டிட்டு வந்து அந்த பாட்டுக்காரருக்கு அறிமுகப்படுத்தி, ஐயா என் பையன் மிருதங்க வாசிப்பான், என் பையன் தபேலா வாசிப்பான், நீங்க தபேலா தானே வாசிக்கிறீங்க, என் பையன் தபேலா வாசிப்பான், உங்க கச்சேரியில் கொஞ்சம் வாசிக்க விடுவீங்களா அப்படின்னு கேட்டார். இந்த பாட்டுக்காரர், நான் எங்க போனாலும் லோக்கல்ல இருக்கிறவங்க வாசிக்க வச்சிருந்தேன் அலெக்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லோக்கல் ரிசோர்சஸ் எப்பவுமே பயன்படுத்துவேன். அவங்க நல்லா வாசிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் பாடிட்டு போயிட்டேன். இங்க 2 பேரும் ஜெம்ஸ், ஐயா கென்னடி ஐயாவும் தம்பி அலெக்ஸும் பெரிய என்ன சொல்றது வித்துவான்களா, எதை வித்துருவாங்க இசை வல்லுநர் அப்படி சொல்லுங்க. நீங்க வாடிக்கு வித்துவான்னா எதை வித்துருவான் அப்படின்றது பிரச்சனை ஆயிடுது. நீங்க இந்த பழைய மொழிகள் எல்லாம் விட்டுங்கய்யா, சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் விட்டுங்கய்யா, தமிழ் பேசுங்கய்யா, தமிழ் பேசுங்க. சரி, இது எதுக்கு வந்துச்சு? என் பையன் நல்லா வாசிப்பான், கொஞ்சம் உங்க கச்சேரியில அவனை வாசிக்க விடப்பா அப்படின்னு கேட்டார். இவர் யோசிச்சார், இந்த பாட்டுக்காரரு எப்படி வாசிப்பான்னு தெரியலையே, லோக்கல் இருக்கிறவர் கேட்கும் போது நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது, பெரியவர் வேற, முக்கியமான ஆளா வேற இருப்பாரு, அதனால சரி வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒன்னே ஒன்று சொன்னாரு, 2 பேர் இருக்கிறாங்க, இவர் ஒரு பாட்டுக்கு வாசிக்கணும், அவர் ஒரு பாட்டுக்கு வாசிக்கணும். நான் எப்போலாம் இந்த பையனை வாசிக்க சொல்றேனோ, எப்போலாம் இந்த பையனை வாசிக்க சொல்றேனோ அப்போலாம் இந்த தம்பி வாசிக்கணும். அப்ப என்ன பண்ணாரு, ஒரு முதல் 2-3 பாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிறவர் வாசிக்க சொல்லிட்டு ஒரு 4வது பாட்டுக்கு இவனை வாசிக்க சொன்னார். அப்புறம் 2 பாட்டுக்கு இவனை வாசிக்கிறதுக்கு ஒரு 7வது பாட்டுக்கு இவனை வாசிக்க சொன்னார். அப்படி வாசித்து கச்சேரி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. கச்சேரி முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்தாங்க. அப்போ பெரியவர் வந்தார். பெரியவர் வந்து கேட்டாரு, என் பையன் எப்படி வாசித்தேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னாரு, அவன் என் பாட்டுக்கு வாசிக்காம அவன் பாட்டுக்கு வாசித்தான். அவன் என் பாட்டுக்கு வாசிக்காம, அலெக்ஸ் நீங்க என் பாட்டுக்கு தான் வாசிக்கிறீங்க, நீங்க கவலையே பட வேண்டாம், நல்ல பிள்ளை நீங்க, போதுமா கதை போதுமா, அந்த பாட்டு போமா ரைட். காலில் வந்து முத்தமிட்டாங்க, அழுதாங்க, தலைமையிலால தொடச்சாங்க. அவ்வளவு தாழ்மை. இந்த தாயின் தாழ்மையை நான் பாராட்டுகிறேன், இந்த தாயின் தாழ்மையை நான் பாராட்டுகிறேன். அதை பற்றி 1000 பேசலாம், இப்போ பேச நேரம் இல்லை. நம்மிடத்துல பெருமை இருக்கக்கூடாது பெரியமானவர்களே. நான் தான் சூப்பரு, மற்றவங்க எல்லாம் சீப்பரு அப்படின்னு நினைச்சேன்னா நீ ஒரு டூப்பர் சொல்லு. திரும்ப சொல்லுங்க அந்த சென்டென்ஸை, நான் தான் சூப்பரு, மற்றவங்க எல்லாம் சீப்பரு அப்படின்னு நினைச்சா நீ ஒரு டூப்பரு. அர்த்தம் அங்க அந்த அந்த பிள்ளை வந்து, அந்த பெண்ணு, அந்த அம்மா வந்து ஆண்டவரிடத்துல தாழ்மையாக, அப்போ அப்படி செய்யும்போது அங்க யாரெல்லாம் நிக்கிறான் சொல்லுங்க, போதரையா ஜிம்மையா சொல்லுங்க, அங்க யாரெல்லாம் நிக்கிறா? அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கயா. அந்த 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 கிரௌட்ல யாரெல்லாம் நிக்கிறா? சீஷர்கள் நிக்கிறாங்க, பரிசேயர் நிக்கிறாங்க, சதுசேயர் நிக்கிறாங்க, வேதபாரகர் நிக்கிறாங்க, வேத வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரங்களும் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்காரங்க இருப்பாங்கல்ல. இப்போ முதலாவது சீஷர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல போறேன். சொல்லலாமா? சொல்லலாமா? சக்கரவாகம் ஐயா, சக்கரவாகம். பெண்ணே நீ செய்வது தவறு, பெண்ணே நீ செய்வது தவறு, கைதனுங்க. பெண்ணே நீ செய்வது தவறு, இதனை 300 பணத்துக்கு அதிகமாய் விற்காமல் பெண்ணே நீ செய்வது தவறு. என்ன காரியம் நீ செய்தாய், இதனை ஏழைக்கு கொடுக்காமல் வீணடித்தாயே, வீணடித்தாயே. பெண்ணே
சொல்றாங்க? 300 பணத்துக்கு வித்துக்கலாம். 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று யாரு கொடுத்துக்கலாம்? ஏழைகள் கொடுத்துக்கலாமே. அதுவும் சீஷர்கள் சொன்னார்கள் என்று மார்க்ல இருக்கு, மத்தேயுல இருக்கு, யோவான்ல பேரே இருக்கு. யார் சொல்லுவா சீக்கிரம் எடுத்து பாருங்க. யாரு பேர் என்ன? யோவான்ல சொன்ன ஒரு பேர் இருக்கு. யோவான் 12வது அதிகாரம், மத்தேயு 26ல சீஷர்கள் சொன்னாங்க, மார்க் 14ல சீஷர்கள் சொன்னாங்க. ஆனா யோவான் 12ல ஆளு பேரே போட்டிருக்கு. சொல்லுங்க. யூதாஸ் காரியத் யார் சொன்னா? Thank you அம்மா, thank you மகளே. ஆமா, யூதாஸ் காரியத் அவன் ஏழைகள் மீது அக்கறை உள்ளவனா எப்படி சொல்லாமல் சொல்லுங்க. உண்மையிலேயே பணப்பையை சுமக்கிறவனானபடியினாலும் அதில் போடப்படுகிறதை எடுத்துக்கொள்கிறவனானபடியினாலும் அப்படி சொன்னான். ஏழைகள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏசுநாதத்துக்கு கொண்டாந்து நம்ம கொடுத்துருக்கோம். உடனே யாருக்கு கொடுத்துருப்பாரு? யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம போட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுளுடைய காசு, கடவுளுடைய வேலை, கடவுளுடைய காரியங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்பான நண்பர்களே, யூதாஸ் காரியத்துக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, ஒரு பெரிய எச்சரிக்கை. அன்பான நண்பர்களே, ஏழைகளுக்கு நாம் உதவி செய்தே தீர வேண்டும். ஆனால் ஏழைகள் என்ற பெயரிலே இந்த நாட்டிலே கட்டாயமாக தங்களுடைய வயிறை நிரப்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகவே கூடாது என்பதற்கு யூதாஸ் காரியத்து ஒரு பெரிய எச்சரிக்கை. அன்பான நண்பர்களே, நான் முடிய போறேன் நண்பர்களே. இன்னொரு 3-4 பாட்டு தான் இருக்கு. முடிய போறேன் நண்பர்களே. சந்தோஷமா இருக்கு. முடிக்க போறேன்னு சொன்னோம்னா சந்தோஷமா இருக்குது. ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமா. ஒரு கதை சொல்லிட்டு நான் போறேன். ஒரு போதகர் கதை சொல்ல போறேன். போதகர் கதை சொன்னோன்னு என்ன சந்தோஷமா இருக்காம. ஆமா, இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு போதகர் இருந்தாராம். என்ன மாதிரி ஒரு போதகர்? அவர் ரொம்ப நேரம் பேசிட்டார். உங்களை மாதிரி தான். அப்போ ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டார். முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது சொன்னாரு, நண்பர்களே நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நண்பர்களே சொல்லுங்க, நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசுறாரு. நாங்களும் அப்படிதானா முடிக்க வேண்டும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்களா? ஆமான்றத பாரு. உங்களை பார்த்தானா? கவலைப்படாதீங்க, ஏழுதான் படிச்சிருக்கீங்க நீங்க, கவலைப்படாதீங்க. அப்போ ஒரு 10 நிமிஷம் அப்புறம் பேசினாரா, பேசிட்டு முடிச்சிட்டாரு. பேசிட்டு சிலர் முடிப்பாங்க, நான் நிப்பாட்ட மாட்டாங்க. அது என்னது? முடிக்கிறது வேற, நிப்பாட்டுறது வேற. சிலர் முடிப்பாங்க ஆனா நிப்பாட்ட மாட்டாங்க. அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூடவே பேசிட்டு நிப்பாட்டிட்டார். வெளியே போய் நின்று எல்லாரும் சோதனை போட்டுக்கிட்டு இருந்தார். அலெக்ஸ் மாதிரி ஒரு பையன் வந்தான். வந்து ஐயா வணக்கம். அப்போ வணக்கம்ப்பா, உனக்கு பிரசங்கம் பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டார். நம்மள இருக்கிற சில ஆளுங்க இருக்காங்கல்ல, பிரசங்கத்தை பத்தி சபையாத்த கேட்கிற ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. சில ஆளுங்க நம்ம போது செய்ய மாட்டார்ல, செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார், செய்யறதே கிடையாது. நின்று பேசினா தானே செய்யறாரா செய்யலையான்னு தெரியும். சபையாரு நின்று பேசுங்கய்யா. அப்போ இந்த பையனை கேட்டாரு, பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது? நல்லா இருந்துச்சு அப்படின்னா மரியாதையோட. எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டாரு. எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அவன் என்ன முடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, முடிக்கணும் நண்பர்களேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பா ரொம்ப சிரிக்கிறா. போலமா முடிக்கணும் நண்பர்கள். அடுத்த பாட்டு போவோம். அப்போ அந்த அந்த பெண்ணை நீ செய்வது தவறு என்று அவங்க சொன்னாங்க. அந்த அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது பரிசேயர் சதுசேயர், இவள் பாவியான பெண்ணாயிற்றே இல்லையா, இவள் தொடுகிறாள் தொடர்கிறாள் என்று அவர்கள் குதித்தார்கள். ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்னு பார்க்கணுமா? கடைசி பாட்டுக்கு முந்தின பாட்டு போலமா 2-3 பாட்டு. ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? சங்கராபரணம் ராகம் டி மேஜர்.
ஹார்வெஸ்ட் கொண்டாட போகிறீர்கள். நண்பர்களே, ஏதோ சும்மா ஏதாவது கொடுத்தாகணும் இல்லையா, 2 கடலை மிட்டாய் வாங்கிட்டு வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு வராதீங்க. சில ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன், மாட்டு கொண்டாந்து போட்டாங்க என் கிராமத்துல. மாடு, ஆடு, கோழி வெட்டுறது நாளைக்கு கோழி கட்டாயம் வரும். சேவல் வருமா? வரும். சேவல் கோழி எல்லாம் வரும். எங்கள்கிட்ட எங்க ஆடு மாடுக்கு நாங்க எங்க போவோம்ன்றது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனால் நிச்சயமாக நண்பர்களே, நம்மால் இயன்றதையெல்லாம் செய்வோம். நல்லவைகளை கடவுளுக்கு என்று கொடுப்போம். நம்மால் முடிந்ததையெல்லாம் கடவுளுக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொடுக்கிறேன். 2வது விஷயம் ஒன்று சொல்கிறேன், கடைசி குறிப்பு, ரொம்ப முக்கியமானது. இந்த பெண் பாவியான பெண், நல்ல காரியம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடாத பெண். நல்ல கவனிக்கணும், 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு, பாவியான பெண், தாழ்த்தப்பட்ட பெண். பாவியான பெண் என்ன அர்த்தம்? தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருந்து வருகிற பெண். கொஞ்சம் கூட வெட்கமில்லாம நான் திட்டோட்டமா சொல்லணும். இங்கே ஜாதி அடிப்படையில நான் பேசவில்லை. தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்த பெண் இல்லையா? நன்மை செய்ய முடியுமா? நல்லது செய்ய முடியுமா? முடியாது. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? வந்துச்சு. கலிலேயாவிலிருந்து தீர்க்கதரிசி வர முடியுமா? போதரியா வர முடியுமா? அதான் பாயிண்ட். ஒரு பெண் நல்லது செய்ய முடியுமா? முடியாது. மனு தர்ம சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், நான் மனு தர்மத்தை படித்தவன். நீங்க எத்தனை பேர் படிக்கல? நான் வச்சிருக்கேன் வீட்டுல, போய் வாங்கி படிங்க. மனு தர்மத்திலே பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். கடவுளுக்கு தோத்திரம், இந்த திருமறைக்காக, ஆண்டவருடைய வசனத்துக்காக கடவுளுக்கு நன்றி நன்றி நன்றி. பழைய ஏற்பாட்டிலே கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் குறைபட்டவர்களாய் பேசப்பட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் கொஞ்சம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பெண்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள், உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்காக பெண்களே நீங்கள் அல்லேலூயான்னு சொல்ல வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயான்னு. ஆமா, புதிய ஏற்பாட்டுக்காக. ஏன் பழைய ஏற்பாட்டுல வந்து என்ன நல்ல காரியம் செய்த நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்க யாரெல்லாம்? கவிதா. புதிய பழைய ஏற்பாடு சொன்னா நம்ம ஒரு கவிதா இருக்கிறார். இயேசுவே ரட்சினா எஸ்தர். வெரி குட், ரொம்ப நன்றி. நான் வரையா கவிதா வரையா ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் தான். ஒண்ணு தப்பு இல்ல, தப்பு. எஸ்தர், அப்புறம் ரூத். அருமை அருமை. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே போங்க. நான் குறிச்சு வச்சுக்கிறேன், நான் குறிக்க போறேன். நீங்க சொல்ல நான் குறிக்க போறேன். பழைய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் நல்ல காரியம் செய்தவர்கள்? எஸ்தர், தெபோரா, உல்காள் தீர்க்கதரிசி, ரூத், உல்காள், அபிகாயில், அப்புறம் அன்னாள். எந்த அன்னாள்? சாமுவேலுடைய அபிகாயில். அன்னாள் தீர்க்கதரிசி, அன்னாள் சாமுவேலுடைய அம்மா. அப்புறம் பழைய ஏற்பாட்டுல ஐயா இந்த பக்கம் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாரிபாத் ஒரு விதவை, நல்ல காரியம் செய்தவர். ஆமா, நல்ல காரியம் செய்தவர். விதவை என்று சொல்லக்கூடாதுமா. என்னன்னு சொல்லணும்? ஐயா கருணாநிதி ஐயாவுக்கு நான் எப்போதும் நன்றி உள்ளவனா இருக்கேன். கருணாநிதி ஐயா விதவை என்று எழுதுங்கள், பொட்டு இருக்காது. கைம்பெண் என்று எழுதி பாருங்கள், 2 பொட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருணாநிதி ஐயா. நான் டிஎம்கேக்காரன் கிடையாது. அவருடைய தமிழுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். தாய் தமிழுக்காக ஒரு பட்ட பாடு. செம்மொழி மாநாடு நடத்தி பெயர் பெற்ற ஒரு மாபெரும் தலைவர். யாரும் எளிவுக்காரர்கள் என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. தமிழுக்காக நான் அவரை நேசிக்கிறேன், தமிழுக்காக. ஆகையினாலே கைம்பெண் என்று எழுதிப்பார்கள். எத்தனை போட்டிருக்கோம்? நீங்கள் பொட்டு வைக்கலாம் என்று சொன்னார். கைம்பெண்கள் பொட்டு, அவ்வளவு தைரியம் ஒரு மனுஷருக்கு. புரியுது. அப்புறம் வேற அம்மா ராகாபு என்ற அந்த விலை மகள். அருமை மகனே, அதை சொல்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும் மகனே. ரொம்ப நன்றி மகனே. ராகாபு என்ற அந்த விலை மகள், அந்த சகோதரி, அந்த அம்மையா, வேசின்னு சொல்லிட்டு உங்க பழைய பைபிள்ல ஒரு வசனம் வரும், ஒரு வார்த்தை வரும். அந்த பழைய பைபிளை தயவு செய்து மாத்தி வாசிங்க.
விலைமாதர், விலைமகள், அப்படிதான் அவர் வாசிக்கணும். மரியாதையோடு வாசிக்கணும். ராகாப் தெரியுமா தெரியாதா? ஆமா. அப்புறம் தாமார், உரிமையை நிலைநாட்டிக் கொண்ட தாமார், அதெல்லாம் சொல்லணும். கடைசியா ஒண்ணு சொல்லிடுவா போதரையா, நீங்க சொல்லுவீங்களா? ஏதாச்சும் பழைய பாட்டுல இருந்து நல்லதை செய்த நங்கைகள் போதரையா நான் சொல்லுவா? அந்த மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகள், சிப்ரா அண்ட் சிப்போரா இல்ல சிப்ரா, சிப்ரா அண்ட் புவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாளைய தினம் நம்முடைய பிரசங்கமே அதுதான். நான் நாளைக்கு அந்த பிரசங்கம் பண்ணல, அதனால நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு என்ன தலைப்பு தெரியுமா போதையா? பெண்கள் ஞாயிறு. ஆக்சுவலி நாளைக்கு நீங்க இது வச்சிட்டதுனால பெண்கள் ஞாயிறு பற்றி நீங்க விட்டுட்டீங்க. இன்னொரு நாளைக்கு வைங்க. சிஎஸ்ஐல நாளைக்கு என்ன ஞாயிறு? சிப்ரா பூவா யாரு ஐயா சொல்லுங்க? சிப்ரா பூவா எபிரேய மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்க? அவங்க ரெண்டு பேரும் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது? என்னடி ஐயா? கொல்லணும். ஆர்டர். என்ன ஆர்டர்? அரசு ஆர்டர், அரச கட்டளை, அரசு போட்ட கட்டளை. ஆண் குழந்தை பிறந்தால் கொல்ல வேண்டும். இவர்கள் கொல்லவே இல்லை, விட்டுறாங்க. அதனாலதான் மோசேயே உழைச்சது. மோசே உழைச்சது. அவங்க மட்டும் அரச கட்டளை நிறைவேற்றி இருந்தால் இஸ்ரவேலுக்கு என்ன கிடையாது? மீட்பே கிடையாது. அப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், தம்பி உங்க பேர் என்ன? உங்க பேரு திலீப். ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், நான் கேள்விப்படுகிறது என்ன? என்ன ராஜாவே, நீங்க ஆம்பளை பிள்ளைகளான உசுரோட விட்டுறீங்களாம்ல? நான் போட்ட சம்பளம் யாரு கொடுக்குறா? சம்பளம் யாரு கொடுக்குறது? நான் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு சம்பளம். அரச கட்டளை மீறினால் என்ன? சிரச்சேதம். பார்வோனுடைய கட்டளையை மீறினால் சிரச்சேதம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? ராஜாவே ராஜாவே, நாம உங்க கட்டளையை மீறவே இல்ல ராஜாவே. நாம போகும் முன்னாடி சொல்லுங்க. இஸ்ரவேல் பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப பலசாலிகள். அதனால நாங்க போகும் முன்னாடி சொல்லுங்க, குழந்தை பிறந்திருது ராஜாவே, நாங்க என்ன செய்வோம்? சொன்னது பொய்யா உண்மையா? பொய்யா உண்மையா? அவர்கள் பொய் சொன்னது நிமித்தம் கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்தை. இது எப்படி இருக்கு? வசனம் அப்படியே இருக்குங்க, எடுத்து வாசி. நான் பொய்யா சொல்றேன்? நான் ஒண்ணும் பொய் சொல்லல. ஐயா சொல்லுங்க. இருக்கு ஐயா, ஜிம்மையா அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். எத்தனாவது வசனம்? யாத்திரையாகமம் 1:20. இது நிமித்தம்னா எது நிமித்தம்? பொய் சொன்னது. இயேசுவே ரட்சியம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல? இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல? பொய் சொன்னது நிமித்தம் கர்த்தர் அவர்களை. அப்போ இப்படி சொல்லிட்டு போனா மதுரையில இருந்து பொய் சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அது சொல்லவா நீ வந்த அப்படின்னு நீங்க கேட்பீங்க. என்ன பொய்? என்ன பொய்? வாழ்வுக்கு நேரான பொய், எளிமை. வாழ்வுக்கு நேரான பொய், விடுதலைக்கு நேரான பொய், அடிமைப்படுத்தும் பொய் அல்ல. இன்னைக்கு மதவெறி கொண்டவர்கள் அடிமைப்படுத்தும் பொய்களை சொல்லுகிறார்கள். புரியுதா? ஆனால் நாம் என்ன பொய் சொல்லுவோம்? விடுதலைக்கு நேரான பொய் சொல்லுவோம், வாழ்வுக்கு நேரான பொய் சொல்லுவோம். திருவள்ளுவர் இப்பொழுது என்னுடைய ஞாபகத்தில் வருகிறார். போதரமா யோசிக்கிறாங்க, இந்த ஐயா எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாமா? இல்லையம்மா. திருவள்ளுவருடைய ஒரு குரல் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் தமிழர் இருக்கிறாரியா, ஒரு தமிழர் இருக்கிறாரு. என்ன பணி செய்றீங்க ஐயா? ஆசிரியரா? ஆசிரியர் ஓய்வு. அருமை, நன்றி மகனே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தமிழாசிரியரா? ஐயோ, ஆண்டவருக்கு தோற்றம். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்குமனேன். யாருக்குமே கெடுதி இல்லாமல்
வாழ்வு தரக்கூடிய பொய்யை நீ சொல்வாயானால், 2 பேர் குடிச்சிட்டு விரட்டிட்டு வர்றான், கையில அல்வா வச்சிருக்கான், ஒரு பெண்ணு வேகமா ஓடி வருது, அல்லது காமுகர்கள் 2 பேர் விரட்டி வர்றான், ஒரு பெண்ணு அவளை பெண்ணும் வீட்டுக்குள்ள ஓடி வருது, 2 பேரும் அல்வா வச்சிருக்கான், அல்லது கத்தி வச்சிருக்கான், கம்பு வச்சிருக்கான், குடிச்சிருக்கான், அந்த பெண்ணை உள்ள விட்டுட்டீங்க, வந்து கேட்கிறான், ஒரு பிள்ளை ஓடி வந்துச்சு, எங்க வீட்டுக்குள்ள போச்சா? நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியமா இல்ல, சத்தியமா இல்லைன்னு தானே சொல்றீங்க. அந்த பிள்ளையை வாழ வைப்பதற்கு அது பொய்யா மகனே? சொல்லுமானே. ராகாப் சொன்னது பொய்யா? ராகாப் சொன்னது பொய்யா? சொல்லுமானே. உன்னையத்தான் கேட்கிறேன். இல்ல. சிப்ரால் பூவால் சொன்னது பொய்யா? இல்ல. பொய் தான், ஆனால் வாழ்வு தரும் பொய். ஒடுக்கப்படுகிற மக்கள், நல்ல பண்ணி, இப்ப நான் முடிக்க போறேன், இந்த பாயிண்ட முடிக்க போறேன். ஒடுக்கப்படுகிற மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், பெண்கள், குறிப்பாக அவலை பெண்கள், வாழ்வை இழந்து நிற்கிற பெண்கள், தங்களுடைய வாழ்வுக்காக எழுந்து நின்று சில சமயங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட வேண்டி இருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. நான் நம்புகிறேன். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஆமா என்பதையும் உங்களுக்கு அழகாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். சரி, நீங்க பழைய பாட்டுல இருந்து நிறைய சொன்னீங்க, புதிய பாட்டுல இருந்து சில பெண்களை சொல்லுங்க. நான் முடிக்க போறேன், முடிக்க போறோம்னு சொல்றேன், முடிக்க மாட்டேங்கிறேன். புதிய பாட்டுல இருந்து சில பெண்கள் சொல்லுங்க. அன்னை வெறும் மரியாதைன்னு சொல்லக்கூடாது, உங்க வீடு வேலை செய்த மரியாதை. விளையாடுறியா ஐயா? கென்னடி ஐயா, நாங்க இந்த புராட்டஸ்டன்ட் ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க ஐயா. அந்த விஷயத்துல உங்களை நன்றியோடு நினைக்கணும் ஐயா. உங்கள்கிட்ட நாங்க படிச்சுக்கணும். கென்னடி ஐயாட்ட படிங்க. அவங்க ஒரு நாளும் மரியாதைன்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன சொல்லுவீங்க ஐயா? அன்னை மரியாதை தானே சொல்றீங்க ஐயா. மதர் மேரி அதுல என்ன உனக்கு பிரச்சனை? முதல்ல மதர் மேரின்னு சொல்லிட்டா குறைஞ்சா போயிடும் உனக்கு? சொல்லுங்க. அப்ப இனிமே என்ன சொல்லணும்? அன்னை மரியாள். அப்புறம் எலிசபெத் அம்மா. வெறும் எலிசபெத் சொல்லாதீங்க. எலிசபெத் அம்மா, அப்புறம் தபீதாள். இப்போ வந்துருச்சு, அவங்க தபீதாள் வந்துட்டாங்க. தபீதாள், அப்புறம் வெரோனிகா. ஆனா பைபிள்ல இல்ல வெரோனிகா. யார்? நீங்களா? அலெக்ஸா. தேங்க் யூ அலெக்ஸ். வெரோனிகா வரலாற்றுல இருக்காங்க. அப்புறம் லீதியா இருக்காங்க. அப்புறம் தொர்கால் இருக்காங்க. தொர்கால் லீதியால ஒண்ணுதாங்க. அப்புறம் பிரிசில்லா இருக்காங்க. அந்த ரோமர் 16வது அதிகாரத்துல ஐயா போதறியா எத்தனை பெண்கள் இருக்காங்க? எடுங்க பார்க்கலாம், எடுங்க கிடக்குறேன்னு. ரோமர் 16வது அதிகாரத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க பாருங்க. சூசனா, மரியா, யோவனா. அது லூக்கா 8வது அதிகாரத்துல முதல்ல. அது லூக்கா 8வது அதிகாரத்துல. கெப்சியாலா, பெர்சியால், நிறைய. அந்த ரோமர் 16வது அதிகாரத்துல நீங்க வீட்டுக்கு போங்க. இப்ப நம்ம முடிக்கணும், இப்ப நேரம் இல்ல, வாசிக்க நேரம் இல்ல. வீட்டுல போய் 1 முதல் 15 வசனங்களை இன்னைக்கு வாசித்து நாளை காலையில என்னட்ட வந்து சொல்லணும் எத்தனை பெண்கள் இருக்காங்க. ரோமர் எழுதுவீங்க. ரோமர் 16 1 முதல் 15ல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு வாசிக்காம படுக்கவே கூடாது. அண்டர்லைன் பண்ணணும். காலையில வந்து சொல்லுவீங்களா? காலையில வந்து சொல்லணும். நான் முடிச்சுட்டு இங்கதான் இருப்பேன், மத்தியானம் வரை இங்கதான் இருப்பேன். எத்தனை நம்பர் எனக்கு தெரியும், ஆளுகள் பேர் எனக்கு தெரியும். சரிதானா? நீங்க கட்டாயம் வந்து சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லணும். ரைட், போலாமா? அதனாலே அன்னை மரியா மகதலாமரியாவை விட்டுட்டீங்க. ஆமா, எத்தனை பெண்கள்? வரலாற்றுல கொஞ்சம் சொல்லுங்க. வரலாற்றுல நன்மைகள் செய்த சில பெண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னை தெரசா, ரொம்ப நன்றி மகளே. அப்புறம் ஐடாஸ் கடர், ரொம்ப நன்றி மகனே. அப்புறம் சாரா டக்கர் அம்மா. அப்புறம் ஏபி கார்மைக்கேல், அந்த ஊர் பேர் என்ன? டோனாவூர், ரொம்ப நன்றி அம்மா. அப்புறம் லேடி டோ, எங்களுடைய ஊர்ல, எங்க ஊர்ல யாரா மதுரைக்காரங்க? ஐயா மதுரையா? நீங்க ஊர் சுத்தியா? ஊர் சுத்தி வாங்க மதுரைக்காரங்க, வாங்க. பார்த்துட்டு போங்க மதுரைக்காரங்களா.
லேடி டோக்கு, அப்புறம் லோரிந்தா அம்மையார் திருநெல்வேலியில, அப்புறம் எத்தனை பேரு? ஆமா ஆமா, மேரி சார்ஜென்ட். அப்பா ரொம்ப நன்றி மகளே, எனக்கு தெரியாத ஒரு பேரு, ரொம்ப நன்றி மகளே. நீங்க நின்று என்னோட பேசி போகணும். வேற அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? நான் எழுதி வச்சிருக்கிறேன். வரலாற்றுல கேட்டா நீங்க திருச்சபைக்குள்ள மட்டும்தான் சொல்றீங்க. வரலாற்றுல முத்துலட்சுமி அம்மையார், முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்துலட்சுமி, பண்டித ரமாபாய், அல்லேலூயா. ஜான்சி ராணி, ஜான்சி ராணி, அல்லேலூயா. நேசமணி அம்மாவா? ஐயா தயவுசெய்து சொல்லுங்க அவங்கள பத்தி. சரோஜினி அம்மையார், சாவித்திரிபாய் பூலே. யார் சொன்னது? அம்மா ரொம்ப நன்றி மகளே, நான் எழுதி வச்சிருக்கேன்டா. பண்டித ரமாபாய் சொல்லிட்டீங்க. சாவித்திரிபாய் பூலே சொன்னது ரொம்ப நல்லதுமா. அவர்கள் தான் முதலாக பள்ளிக்கூடத்தை தொடங்கி தலித் பிள்ளைகளுக்கு, தலித் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. சாவித்திரிபாய் பூலே ஒரு நாள் சேலை கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. தலித் ஸ்கூல் ஒன்று வச்சிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஜோதிராவ் பூலே, மகாத்மா ஜோதிராவ் பூலே. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. கவனிங்க. அப்போ அவளெல்லாம் சேர்ந்து அம்மா மேல சாணி அடிச்சிட்டாங்க. அப்போ சாணி அடிச்ச உடனே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது சாணியோட. அது ஒரு வெள்ளை சேலை. அப்படியே போய் ஜோதிராவ் பூலேக்கு சொன்னாங்களாம், இங்க பாருங்க, என்னை பள்ளிக்கூடம் போக விடாம அவளெல்லாம் சேர்ந்து மேல சாணி அடிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னொரு சேலை கட்டிட்டு போங்க, அடுத்த சேலை கட்டிட்டு போங்க. அப்படி வளர்ந்தவர்கள் நாம். இன்னைக்கு நன்றாக படித்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு அம்மையார்களே, இன்னைக்கு நீங்களும் நான் படிச்சு ஆயக்குடியிலிருந்து வந்த ஞானவரம், பரமக்குடிக்கு பக்கத்துல ஆயக்குடின்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வந்த ஞானவரம், இன்னைக்கு படித்து உங்கள் மத்தியிலே இப்ப வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஜோதிராவ் பூலே ஐயா, டாக்டர் அம்பேத்கர் இல்லையா, அம்மா சாவித்ரி பூலே போன்றவர்கள் செய்த பெரிய 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 செயல்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும். மலாலாவை நான் எழுதி வச்சிருக்கிறேன். மலாலா ஞாபகா? பாகிஸ்தான்ல இருந்து வந்த மலாலா. அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவங்க பேர் என்ன, ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற தாலிபான்கள் முயற்சி செய்தார்கள், தப்பித்தார்கள். அவர்களை எழுதி வைத்திருக்கிறேன். பண்டித ரமாபாய், முத்துலட்சுமி அம்மா, சாவித்ரி பூலே, மதர் தெரசா, பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் எழுதி வச்சிருக்கிறேன். சொன்னீங்களா? இல்ல எழுதி வைங்க. இதெல்லாம் எழுதணும். உங்களால் முடியும். என் அன்பு விசுவாச உடன்பிறப்புகளாகிய பெண்களே, எங்களால செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. போதும் நினைக்கிறேன். போதுமா? போதும். அவ்வளவு போதும். இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நான் அப்படியே விட்டுறேன். போதும். நல்ல ஒப்படைப்போடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோமா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம். இன்னைக்கு நாம் சிந்தித்த சிந்தனைகள் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபைக்காக மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்துக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய உலகத்துக்காக நாம் சிந்தித்திருக்கிறோம். நமக்காக மட்டும் நாம் வாழவே இல்லை. இந்த சமூகம் வாழ வேண்டும், இந்த திருச்சபை வளர வேண்டும், அறிவுக்கு அப்பாற்பட்ட, அறிவுக்கு எதிரான விஷயங்கள் கட்டாயம் தோற்று போக வேண்டும், விசுவாசம் வளர வேண்டும் என்று நாம் பேசியிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். குறிப்பாக விடுதலை வரலாற்றிலே பெண்களின் பங்கு மிகப்பெரியது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொல்வோம். தொடர்ந்து கடவுள் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இந்த பெண்ணுக்காக ஆண்டவருக்கு நன்றி. மற்றவர்களாலே இகழப்பட்ட அந்த தாய், அந்த பெண், இந்த இளைஞர் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், நல்லதை செய்திருக்கிறார், தன்னால் இயன்றதையெல்லாம் செய்து விட்டார். மகளே, அருமை சகோதரி, அருமை அம்மா, உங்களால் இயன்றதையெல்லாம் கடவுளுக்காக செய்யுங்கள். இந்த உலகம் தடுக்கும். உன்னால் செய்ய முடியாது, நீ ஒரு பெண், உன்னால் செய்ய முடியாது என்று சொன்னா நம்பாதீங்க.
உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி அருமையான சகோதரா, அருமையான தம்பி, அருமையான ஐயா, உங்களையும் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த உலகம் சொல்லலாம். இல்லை, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். உங்களால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் தருகிறார். நாளை தினம் வழிபாட்டிலே நீங்கள் செய்ய போற எல்லா செயல்பாடுகளும் கடவுளுக்கு புகழ்ச்சியாக இருக்கட்டும், சமூகத்துக்கு புகழ்ச்சியாக இருக்கட்டும், நாட்டுக்கு நன்மையாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோமா. எனக்குள்ள ஆண்டவரே, நன்றியோடு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருந்ததற்காகவும் தொடர்ந்து உம்முடைய கருணை எங்களை காத்து வழி நடத்துவதாக எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எனக்குள்ள ஆண்டவரே, ஆமென். சீரியஸ் நாளுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை கடைசியாக பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி காணிக்கைக்காக ஒரு பாட்டு பாட போறோம். காணிக்கை பாடல். கீர்த்தனை யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? வயிற்றுக்காமீங்க. கீர்த்தனை வெரி குட், வெரி குட். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் எழுதின பாட்டை நம்ம பாட போறோம். அந்த பாட்டை ஐயா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த தெரியாதவர் உங்களோட சேர்ந்து பாடுறார். முன்னூற்று 53 கீர்த்தனை புத்தெழுச்சி பாடல் 353. ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். இது காணிக்கை பாடல். இது ஞானவரம் அண்ணன் அவர்கள் இயற்றிய பாடல். அவர்கள் பாடுவார். என்னுடைய பாடல் 2 பாடல் இருக்கு கிறிஸ்தவ கீர்த்தனையில. அந்த 2 பாடல்ல ஒரு பாடல் இது இந்தோள ராகத்துல. ஐயா இந்தோளம் ஐயா யார் பாட்டு போட்டு பாத்தீங்களா? பேர் பாத்தீங்களா? எம் ஞானவரம். ஆமாமா, மாசிலாமணி ஞானவரம். சரி. அனைவரும் வாழ்ந்திடுவோம், அனுதின வாழ்வில் தூய
ஜெயமங்கலம் பல்லவி அனுபலவி மாத்திரம் நம்ம பாடி இருப்போம். நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருள், தந்தையாம் கடவுளின் அன்பும், தூய ஆவியரின் இணையற்ற பலமும் ஆசிரியம் ஆரோக்கிய வாழ்வும் நம் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். சீரேசுநாதனுக்கு